வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு பாடம் கணக்கு. தலைப்பு வடிவியல். வடிவியல்னா வடிவத்தை பற்றி சொல்கிறது. இப்போ நம்மளை சுற்றி நிறைய பொருள் இருக்குது. எல்லாம் ஒரே மாதிரி வடிவம் இருக்கா? அது ஒவ்வொன்றும் வெவ்வேறு வடிவத்தில் இருக்குது. ஆனால் அடிப்படை வடிவங்கள்னு சொன்னால் 4 தான். அது சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம். இதுதான் நம்ம எந்த ஒரு வடிவத்தை பண்ணாலும் இந்த 4 வடிவங்கள் தான் அடிப்படை. அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பொருள் இருக்குது. நீங்களே பாருங்கள். அதில் சதுரம் எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது. சதுரத்துக்கு சிவப்பு நிறத்தில் வட்டம் போடணும். அடுத்து செவ்வகம் எங்கே? சதுரம் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. எங்கெங்கே சதுரம் இருக்கோ சிவப்பு நிறம். செவ்வக பொருள் எங்கே இருக்குது? இங்கே, இங்கே. அதுக்கு பச்சை நிறம். அடுத்தது முக்கோணம். இங்கே ஒன்று இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது முக்கோணம். அதுக்கு மஞ்சள் நிறத்தில் வட்டம் அடிக்கணும். அடுத்தது வட்டம் எங்கே இருக்குது பாருங்கள், இதோ இங்கே ஒன்று. அதுக்கு நீல நிறத்தில் வட்டம் போடணும். இப்போ போட்டு முடிச்சிட்டிங்களா? அடுத்தது இப்போ சதுர வடிவ பொருள்லாம் என்னென்ன இருக்குது? என்ன கலரில் வட்டம் போட்டிங்க? சிவப்பு. இந்த சதுர வடிவான பொருள் 2த்தையும் கோடு மாதிரி போட்டு இணைக்கணும். அடுத்தது செவ்வக வடிவ பொருள். இதோ இங்கே ஒன்று இருக்குது பாரு, கரும்பலகை. அங்கே ஸ்கேல். இது 2யும் கோடு போட்டு இணைக்கணும். இதே மாதிரி ஒவ்வொன்றத்தையும் இணைக்கணும். அடுத்தது 2 பரிமாண வடிவங்களை காணுதல். இப்போ நம்ம ஒரு பெரிய பேப்பர் எடுத்துப்போம். அந்த பேப்பர் இது மாதிரி பேப்பர் எடுத்துக்கணும். அந்த பேப்பரை இந்த முனையையும் இந்த முனையையும் சமமாக மடிச்சுக்கணும். புரியுதா? மடிச்சிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, மிச்சம் அந்த பேப்பரில் கொஞ்சம் துண்டு பகுதி அப்படியே இருக்கும். இதோ இந்த முனையை மடித்த பின்னாடி இதில் கொஞ்சம் பகுதி இருக்கும். அது சிவப்பு நிறத்தில் வண்ணம் அடிச்சுட்டு அதை கட் பண்ணிடுங்க. இப்போ வடிவம் பார்த்தீங்கன்னா சதுர வடிவத்தில் இருக்கும். புரியுதா? இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள். புரியுதா? அடுத்தது இந்த முனை இருக்குது தானே, இந்த முனையையும் இந்த முனையையும் சேர்த்துறீங்க. அப்போ இந்த முனை சேர்த்துற பகுதிக்கு மூலை விட்டோன்னு பேர். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பக்கங்கள்னு பேர். இப்போ இந்த மூளை இருக்குது பாருங்க, இங்கே ஒரு மூளை, இங்கே ஒரு முனை, இங்கே ஒரு முனை, இங்கே ஒரு முனை. அது 4 முனைகள். அடுத்தது நம்மளே இப்போ சதுரம் அழகாக பார்த்துட்டோம் பார்த்தீங்களா இந்த படம். அடுத்த படம் பார்க்க போகிறது செவ்வகம். இந்த செவ்வகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சதுரத்தினுடைய பண்புகள்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம பார்க்கலாமா? சதுரத்துக்கு 4 பக்கங்கள் இருக்குது. அது எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த மடித்தோம் பார்த்திங்களா, இந்த மூலையும் இந்த மூலையும், அதை மடிக்கும் போது 2 முக்கோணம் கிடைக்குது. அது மூலை விட்டங்கள். மடித்தாவே தெரியும் அது சமமாக இருக்குது. அடுத்தது அது 2 மூலை விட்டங்கள். அடுத்தது முனைகள்னா கார்னர். இதோ இங்கே ஒரு 1 2 3 4ன்னு முனைகள் இருக்குது. இதுதான் சதுரத்தினுடைய பண்புகள். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ சதுரத்தை பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செவ்வகம். சாதாரண ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் பாருங்கள், இதோ இங்கே ஒரு பேப்பர் இருக்கா? இந்த பேப்பரில் மேலையும் கீழையும் சமமாக இருக்குது. இந்த பக்கமும் எதிர்பக்கமும் சமம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா? நீங்கள் வேணால் பேப்பரை மடித்து பாருங்கள். அடுத்தது இந்த படத்தில் பாருங்கள்.
அப்போ எதிர் எதிர் பக்கங்கள் சமம். இப்போ இந்த 2 பக்கத்தையும் இப்படி மடித்து பாருங்கள். மடிக்கும் போது அப்போ எதிர்முனைகளை உற்று நோக்கணும். அதுதான் மூலை விட்டங்கள். இது 2 என்னது? மூலை விட்டங்கள். படத்தை பாருங்கள். அடுத்த படத்தில் காமிச்சிருக்கேன் பாரு. இதுதான் பாருங்கள். இந்த முனையும் இந்த முனையும் மடிக்கணும், இந்த முனையும் இந்த முனையும் மடிக்கணும். இது மூலை விட்டங்கள் சமம். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ சதுரம் பார்த்துட்டோம். இப்போ செவ்வகத்தினுடைய பண்புகளையும் நம்ம பார்க்க போகிறோம். செவ்வகத்துக்கு எத்தனை பக்கம்? 4 பக்கங்கள் சமம். எதிர் எதிர் பக்கங்கள் சமம். எத்தனை முனை இருக்குன்னா 1 2 3 4 4 முனைகள் இருக்கு. மூலை விட்டங்கள்லாம் சொன்னா இப்படி மடிச்சோமா இல்லையா? இதே மாதிரி இந்த இப்படி மடிச்சோமா இல்லையா? அது மூலை விட்டங்கள். 2 மூலை விட்டங்கள் சமம். அடுத்தது நம்ம வடிவம்னு பார்க்கும்போது முக்கோணம். முக்கோணத்தில் நம்ம சதுர பேப்பரை 2ஆக மடிச்சோம் தானே, அதுதான் முக்கோணம். முக்கோணத்தில் பார்த்தோன்னா 3 பக்கம்தான். பாருங்கள், 1 2 3. அதே மாதிரி முனைகள் பார்த்தீங்கன்னா 1 2 3. முக்கோணம்னு பார்த்தோன்னா 3 பக்கங்கள் தான். ஆனால் அது வெவ்வேறு வடிவத்தில் நம்ம விருப்பப்படி வடிவமைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த படத்தில் பாருங்கள், 1 2 3 1 2 3 1 2 3. இந்த படத்தில் பார்க்குறதெல்லாம் நம்ம மேல் வகுப்புக்கு போகும்போது பார்க்கலாம். அடுத்தது இப்போ சதுரம், செவ்வகம், முக்கோணம் பார்த்துட்டோம். அடுத்தது வட்டம். நம்ம ஒரு பேப்பர் எடுத்து அதில் ஒரு வளையல் வச்சு வட்டம் வரையலாம். அழகாக இதே மாதிரி வரையணும். வரையும் போது பார்த்திங்கன்னா ஒரு வட்டம் கிடைக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே சதுரம் செவ்வகம் பார்த்தோம் தானே, அதில் பக்கங்கள் இருந்தது, முனைகள் இருந்தது, மூலை விட்டங்கள் இருந்தது. ஆனால் இதில் எதுவுமே இல்லை. இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மையப்புள்ளி, இங்கே ஒரு மையப்புள்ளி மட்டும்தான் இருக்கும். அப்போ வட்டத்தினுடைய பண்புகள்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பக்கங்கள் இல்லை, முனைகள் இல்லை, மையப்புள்ளி ஒன்று உண்டு. உங்களுக்கு வட்ட வடிவில் இருக்கிற பொருளுங்கள்லாம் நீங்கள் வீட்டில் கவனித்து பாருங்கள். அடுத்தது பார்க்க போகிறது பயிற்சி செய். நீங்கள் இப்போ நான் பயிற்சி செய்கிறதுல பாருங்கள், சில பொருள்லாம் இருக்கா. இப்போ மேசை அப்படின்னா பார்த்திங்கன்னா கனச்செவ்வகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முக்கோணத்திற்கு டேஷ் முனைகள் உண்டு. நான் சொன்னேன்னா இல்லையா, முக்கோணத்தை மடிக்கும் போது எத்தனை முனைகள் இருக்கும்? 3. சதுரத்தின் 4 பக்கங்களும் எப்படி இருக்குன்னு சொன்னால், இப்போ கடலை பருப்பு இதெல்லாம் எடுத்தால் எப்படி இருக்கும்? சமம். வட்டத்திற்கு பக்கம் இருக்கா? வட்டம் வரைஞ்சினா இல்லை, பக்கம் இருந்ததா? இல்லை. செவ்வகத்துக்கு நம்ம மடித்தோமா இல்லையா, இந்த எதிர்முனை மடித்தோமா இல்லையா? எத்தனை மூலை விட்டங்கள் இருந்தது? 2. ஒரு செவ்வக பேப்பரை எடுத்தோம். என்ன சொன்னேன்? எதிர் பக்கங்கள் என்ன சொன்னேன்? சமம். வட்டத்தை வரையும் போது நடுவில் என்ன இருக்கும்? புள்ளி. எத்தனை புள்ளி இருக்கும்? ஒரு மைய புள்ளி. அடுத்தது சமதளம். சமதளம்னா நம்ம பொருளை, இப்போ நம்ம டேபிள் எடுத்துக்கலாம், தட்டையாக இருக்கும், அதெல்லாம் சமதளம். அதில் பொருளை வச்சோன்னா, நம்ம ஸ்கூல்லேயே புக்கு இதெல்லாம் வைக்கிறமே தவிர அது உருளுமா? கிடையாது. அது சமமாக இருக்கக்கூடிய தான் சமதளம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு சோறு, அப்புறம் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனு, தரை, பேப்பர் எல்லாம் எப்படி இருக்குது? தட்டையாக இருக்குது. அதில் நம்ம பொருளை வச்சா உருளுமா? வச்ச இடத்துலையே இருக்கும். நீ பாரு, உன்னை சுற்றி எதெல்லாம் சமதளத்தில் இருக்குன்னு சொல்லி கவனிங்க. அதுக்கு நான் உதாரணத்துக்கு சில பொருளை காமிக்கிறேன். மேசை, அந்த மேசை மேலே பொருளை வச்சா உருளுமா? உருளாது, அது அப்படியே இருக்கும். கரும்பலகை நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது பெட்டி.
பெட்டி பாரு, இங்கே பொருளை வைக்கிறோம், ஏதாவது விழுமா? விழாது. புத்தகத்துக்கு மேலே பென்சில் வைக்கிறீங்க, ஏதோ பண்ணுறீங்க, அது விழுமா? விழாது. அதே மாதிரி நம்ம தரையில் உட்காடுறோம், ஓடுறோம், ஏதோ அப்போ தரை வந்து மேடு பள்ளமாக இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாது? உட்கார முடியாது, அடிபடும். இதுதான் சமதளம். சமதளம்னா சமமாக இருக்கக்கூடிய பரப்பு சமதளம். அடுத்தது வலைதள பரப்பு. வலைதள பரப்புன்னா வளைந்து இருக்கக்கூடிய பக்கப்பரப்பு. கோலம், கூம்பு, உருளை. நீங்கள் நம்மள அந்த கோனைஸ்லாம் பார்த்துருக்கோம், அதுக்குரிய பொருள் எல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் என்ன பண்ணோம்? வளைஞ்சிருக்கும். ஒரு பொருள் வைக்க முடியாது. இப்போ பாருங்க, பந்து, கேரட், செல், பானை, வாளி, எலுமிச்சை பழம், இதெல்லாம் என்னது? வளைஞ்சிருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த பயிற்சி இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி அனுப்புகிறேன். அடுத்தது இப்போ இந்த 2D இது பார்த்துட்டோம். சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம். இது வந்து சாதாரண இது, அதனுடைய பண்புகளையும் சொல்லிட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 3D. 3Dனா பொருட்களின் வடிவத்தை அடையாளம் காண்க பரிணாமத்தோடு பார்க்கறது. அதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு பாக்ஸ் என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பொருளை வந்து போட்டோன்னா அதை அடைச்சி அந்த இடத்த நிரப்பக்கூடியது தான் வந்து சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ, இது என்ன வடிவம்னு சொல்ல முடியுமா? தெரியாது. அதை நம்ம இந்த வகுப்பில் படிக்க போகிறோம். இப்போ 3D வடிவங்கள் அப்படின்னா, இப்போ கனச்செவ்வகம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோன்னு வைங்க. இப்போ கனச்செவ்வகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதில் நம்ம வீட்டில் டிவி டப்பா, உன்னுடைய பென்சில் பாக்ஸே எடுத்துக்கோ, அதை தொட்டு பாரு. அதில் கனச்செவ்வகம்னா எத்தனை பக்கம் இருக்கும்னா 6 பக்கம். மேலே, கீழே, வலது, இடது, அடுத்தது என்னது? மேலே, அப்புறம் வந்து என்னது? வலது, மேலே, கீழே, இது மாதிரி 6 பக்கங்கள் இருக்கிறது வந்து கனச்செவ்வகம். அடுத்தது முனைகள் பாருங்க. இந்த ஒரு பக்கமும் இணையிற பகுதி இருக்குது தானே, அதுதான் முனைகள். அது எத்தனை முனைகள் இருக்கும் அப்படின்னா 8 முனைகள் இருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்கிற பென்சில் டப்பாவை வச்சே பாருங்க. அடுத்தது இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூளை விட்டங்கள் ஜாயின் பண்ணுற இடம், அது வந்து 12. அப்போ கனச்செவ்வகத்தில் பார்த்தீங்கன்னா 6 பக்கங்கள், 8 முனைகள், 12 மூளை விட்டங்கள். அடுத்தது கனச்சதுரம். நம்ம கடைக்கு போகிறோம், கேக்கு வாங்குகிறோம், 2 கேக்கு. அது எதில் கொடுப்பாங்க? சின்ன கனச்சதுர டப்பாவில் தான் போட்டு கொடுக்குறாங்க. இந்த கனச்சதுரத்துக்கு சொன்ன மாதிரியே தான் இதுவும் அப்படி தான். எத்தனை பக்கங்கள்? 6 பக்கங்கள். அதே மாதிரி முனைகள் 8, மூளை விட்டங்கள் 12. இது ரெண்டும் 12 முனைகள் சொல்லலாம், விளிம்பு. அப்புறம் வந்து மூளை விட்டங்கள், விளிம்புகள் எல்லாமே ஒன்று தான். அடுத்தது வந்து இதே மாதிரி தான் கோலம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பொருளை அடைக்கக்கூடிய பகுதியாகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோலத்தில் ஒரு முகம் தான் இருக்கும், விளிம்பு கிடையாது, முனை கிடையாது. அடுத்தது இப்போ நம்ம 2D பார்த்துட்டோம், 3D பார்த்துட்டோம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா இது நீங்களே வந்து பக்கங்கள் எத்தனை, விளிம்புகள் எத்தனை, முனைகள் எத்தனை, மூளை விட்டங்கள் எத்தனைன்னு சொல்லி அழகாக நீங்கள் போடணும். அடுத்து இதே மாதிரி தான். அடுத்தது பாருங்க, இப்போ நம்ம பார்த்ததில் 2Dக்குரிய பாடம் பார்த்துட்டோம். அடுத்தது 3Dக்குரியதை பார்த்துட்டோம். அடுத்தது டேன்கிராம். டேன்கிராம்னா இந்த வடிவங்களை துண்டு துண்டாக இருக்கும், அதை நம்ம வந்து சேர்த்து ஒரு வடிவத்தை உருவாக்குறது. ஒரு பேப்பரில் ஒவ்வொரு வடிவமாக வச்சுருப்போம். அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா
சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணத்தில் தான் வந்து வடிவங்கள் வந்து இருக்கும். துண்டு துண்டாக பேப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 5 துண்டுகள் டேன்கிராம். இப்போ இங்கே வடிவம் 1ன்னு இருக்குதானே, இங்கே எங்கே வந்து அந்த வடிவம் இருக்குதோ அங்கே போய் 1ன்னு சொல்லி போடுங்க. 2ன்னு இந்த வடிவம் எங்கே இருக்குதானே, இந்த வடிவம் எங்கே இருக்கோ இந்த இடத்துல பார்த்தா அங்கே 2ன்னு நம்பர் எழுதுங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் செய்யுங்க. அப்புறம் செஞ்ச பின்னாடி நீங்களே வந்து இது மாதிரி முதல்ல நம்பரை போட்டுட்டு அப்புறம் நீங்களே இது மாதிரி தனியாக பேப்பர் கட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி அழகாக செய்யலாம். இது வந்து 5 துண்டுகள் கொண்ட டேன்கிராம். அடுத்தது 7 துண்டுகள் கொண்ட டேன்கிராம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறைய வடிவங்கள் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் பாருங்கள், குதிரை, வாத்து, இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற வடிவங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி வெட்டி இந்த மாதிரி செய்யலாம். அடுத்தது வந்து பயிற்சி செய்யல பாருங்கள், இங்கே 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வடிவம் வந்து இந்த படத்தில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அந்த இதுக்கு நேராக நீங்கள் பென்சிலில் 1ன்னு போடுங்க. அடுத்தது 2 அப்படின்றது இந்த வடிவம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இதோ இங்கே இருக்கா, இதுக்கு 2ன்னு போடுங்க. இந்த 5 படத்துலையும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கிற அந்த கரெக்டான வடிவம் எங்கெங்கே இருக்கோ அங்கே நம்பரை போட்டு பழகுங்க. இப்போ டேன்கிராமை பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி முக்கோணம், செவ்வகம், சதுரத்தை வச்சு அழகாக பண்ணிட்டோம். இப்போ வடிவங்கள் இடைவெளி இல்லாமலும் ஒன்றில் மேல் ஒன்று படியாமலும் ஒரு தளத்தை நிரப்ப முடியுமா? முடியும். இப்போ நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா தரைக்கு வந்து டைல்ஸ் போடுறோம் தானே, அப்புறம் செவுத்துலலாம் டைல்ஸ் ஒட்டுறாங்களா இல்லையா, அதில் இடைவெளி வருதா? வரல. இந்த படத்தை பாருங்கள், இங்கே ஏதாவது இடைவெளி இருக்கா இந்த படத்துலலாம்? இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இந்த செவுத்துலலாம் மூடுறதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த தரையெல்லாம் மூடுறதுக்கு டைல்ஸு இது மாதிரி போட்டிருப்பாங்க. தளம்னா சமமான பகுதின்னு நம்ம படித்தோமா இல்லையா அந்த முன்னாடி, அதே மாதிரி அதுக்கு தள நிரப்பின்னு பேர். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா தள நிரப்பிலையும் வந்து எல்லா வடிவமும் பயன்படாது. சில வடிவங்கள்லாம் வந்து இப்போ சில வடிவங்கள்லாம் தர நிரப்பிக்கு பயன்படுத்த மாட்டாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஐங்கோணம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வடிவம் இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? வீட்டில் டைல்ஸில் போட்டிருக்கிறது பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி அருங்கோணம், இதை பார்த்துருக்கீங்களா? இதுவும் பார்த்துருக்க மாட்டேங்க. இதெல்லாம் வந்து டைல்ஸில் இந்த மாதிரி தரைக்கு போடும் போது இடைவெளி வரும், வடிவம் ஒழுங்காக இருக்காது. அடுத்தது பயிற்சி செய். இந்த அழகாக இந்த படத்தை பாருங்கள், இதில் இப்படி ஒரு முக்கோணம் வந்திருக்கா? இதே மாதிரி நம்ம இப்படி போயிட்டு இப்படி வந்து கீழே ஒரு கோடு முக்கோணம், இதில் இருக்கிற மாதிரியே இந்த இடத்தெல்லாம் பூர்த்தி செய்யணும். அடுத்தது கீழே அதே மாதிரி பாருங்க, இங்கேருந்து இப்படி வரைகிறோம், மடி இப்படி போகிறோம், மடி இப்படி வரைகிறோம். இப்போ ஒரு முக்கோணம் வந்ததா? இது மாதிரி அழகாக அந்த கட்டத்தில் ஸ்கேல் வச்சு முக்கோணத்தை நீங்கள் வரைய பழகணும். இங்கே வர்றோம், ரொம்ப ஈஸி பாருங்கள். அடுத்தது இப்போ இந்த அருங்கோணம் இருக்கா பாருங்க, அருங்கோணம் இருக்கா பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை இந்த வடிவத்தில் இருக்கிற மாதிரியே நீங்களும் என்ன பண்ணுறீங்க, இதில் வந்து ப்ரௌன் கலர்னால் அதே மாதிரி ப்ரௌன் கலர் இந்த 3த்துக்கும் கொடுக்கணும். அடுத்து இந்த 2க்கு இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும், அருங்கோணத்துக்கு நீல கலர் கொடுக்கணும், இதுக்கு ப்ரௌன் கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே பச்சை மஞ்சள், பச்சை மஞ்சள், மறுபடியும் என்ன வரணும், பச்சை, அடுத்தது என்ன வரணும், மஞ்சள். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ இதில் எல்லாம் இதெல்லாம் பாருங்கள், நீங்களும் இது மாதிரி பேப்பர் துண்டு துண்டாக வெட்டிக்கோங்க. ஒரு வெள்ளை பேப்பரில் இது மாதிரி அழகாக இடைவெளி எல்லாம் ஒட்டி பாருங்கள். இப்போ இது செவ்வக வடிவம், இது முக்கோணம், இது அருங்கோணம், இது சதுரம். நீங்கள் பேப்பரை எடுத்து இதே மாதிரி கலர் பேப்பரில் துண்டு துண்டாக வெட்டி ஒட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்தது
ஒழுங்கு பலகோணங்களில் முக்கோணம், சதுரம், அருங்கோணம் போன்றவை ஒரு தளத்தினை நிரப்புன்னு சொன்னால் இவன் முன்னாடி படத்தில் காமிச்சேன். இது என்ன வடிவில் இருக்குது? சதுர வடிவத்தில். இது என்ன வடிவத்தில் இருக்குது? அருங்கோணம். இது முக்கோண வடிவத்தில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வடிவம் பாருங்கள். இந்த வடிவத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று நேராக இருக்குது, ஒன்று படுக்க வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து இந்த இடத்துலலாம் பாரு, இடைவெளி வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அப்போ சதுரம் வடிவம் எடுத்திங்கன்னா எல்லாமே சதுர வடிவத்தில் தான் நம்ம ஒட்டணும். செவ்வக வடிவம்னா தலை நிரப்பி செவ்வக வடிவத்தில் தான் இருக்கணும். இப்போ இந்த பொண்ணையும் இந்த பையனையும் ஒரு செயல்பாடு செஞ்சுருக்காங்க பாருங்கள். இந்த பொண்ணு செஞ்சதில் எவ்வளோ இடைவெளி இருக்குது? இது ஐங்கோணம். இதில் எவ்வளோ இடைவெளி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த பையன் செஞ்சுருக்கிற தலை நிரப்பில் பாருங்கள். அப்போ வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெவ்வேறு இடைவெளி இருக்குது. ஐங்கோணம், ஏழு கோணம் போன்றவை ஒழுங்கு பலகோணமாக இருப்பினும் அது வந்து தளத்தை நிரப்ப முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா எதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா சமதளத்தை இப்போ நம்ம சதுரத்தை வச்சு வரையலாம், செவ்வகத்தை வச்சு தளத்தை நிரப்பலாம், ஐங்கோணத்தை வச்சு தளத்தை நிரப்பலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சதுரம் செவ்வகம் சொல்லி கலர் பேப்பரில் ஒட்டுங்கன்னு சொன்னா இல்லையா, அதே மாதிரி நீங்கள் ஒட்டி அந்த செயல்பாடை செய்யணும். புரியுதா உங்களுக்கு இது வரலையும் நடத்தினது?